மேக்ஸ் கணிதம் அப்படின்றத அப்படியே ராவாக சொல்லிக் கொடுக்காம வேறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விதத்தில் சொல்லிக் கொடுக்கும்போது மேக்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பும் அதுக்கு உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு உள்ள இன்ட்ரின்சிக் ஆழமான விஷயங்களையும் யோசிக்கிற தன்மையை பகுத்தாயக்கூடிய தன்மையை மூளைக்கு அது கொடுக்குங்க. இப்போ சின்ன சின்ன கேம் நம்ம விளையாடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த கேம் ஏற்கனவே விளையாடியிருக்கோம், திரும்பவும் ஒரு முறை விளையாடுவோம். இப்போ நீங்கள் ஒருத்தரோட விளையாடுறீங்க, அவரை 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் எழுதிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் எழுதிக்க சொல்லுங்கள். இப்போ அவரை 2 நம்பரை சூஸ் பண்ண சொல்லுங்கள். அந்த நம்பர் என்னன்றதை உங்ககிட்ட காமிக்க வேண்டாம். 1லேருந்து 10க்குள்ளே வச்சிங்களேன். கால்குலேட்டர் வச்சு விளையாடுறதா இருந்தால் பெரிய நம்பர் கூட நம்ம விளையாடிக்கலாம். இப்போது அவர் 2, 4 அப்படின்ற 2 நம்பரை அவர் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணணுன்னா அவர் இந்த 2 நம்பரையும் கூட்டி அடுத்த நம்பரை போடணும். 2ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 6, 6ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 10, 10ம் 6ம் கூட்டினீங்கன்னா 16, 16ஐயும் 10ஐயும் கூட்டினீங்கன்னா 26, 26ஐயும் 16ஐயும் கூட்டினீங்கன்னா 42, 42ஐயும் 26ஐயும் கூட்டினீங்கன்னா 68, 68ஐயும் 42ஐயும் கூட்டினீங்கன்னா 110, 110ஐயும் 68ஐயும் கூட்டினீங்கன்னா 178 இப்படி வரும் இல்லையா? இப்போது இந்த மாதிரி அவர் எழுதுனது உடனே நீங்கள் ஒரு 2 செகண்ட் இந்த பேப்பரை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு திருப்பிட்டாருன்னா இப்போ அவரும் ஒரு வேலை செய்யணும், நீங்களும் ஒரு வேலை செய்யணும். இது அத்தனையும் கூட்டி போடணும். யார் ஃபாஸ்ட்டாக கூட்டி போடுறா? அப்போ நம்ம ஒரு 2 செகண்ட்லேயே இது மொத்தத்தையும் கூட்டி நம்ம போட்டுடலாம். இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன விடை வரும்னு அவர் காமிச்சிட்டு திருப்பின உடனே நீங்கள் எப்படி போடலான்னா இதனோட விடை 462 அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம். இதை அவர் கால்குலேட்டர்லேயோ நேராவோ எப்படி கூட்டினாலுமே டைம் எடுத்துக்கும் இல்லையா? அப்போது இது மேஜிக்கலாக அவருக்கு தெரியும். என்ன நம்பர் எழுதணும்னு தெரியல, ஃபுல்லாக எழுதிட்டோம். இவ்வளோத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி அப்புறம் கூட்டுறதுன்றது எப்படி அந்த 2 செகண்டில் நடக்கும்? மூளைக்கு அவ்வளோ பவர் எங்கேருந்து வந்தது? ஆனால் நீங்கள் பார்த்தவொடனே இதை போடும்போது அவருக்கு ஒரு மேஜிக்கலாக இருக்கும் இல்லையா? இப்படித்தான் நம்ம கணிதத்தை ராவாக சொல்லி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி மேஜிக்காக மாற்றி மற்றவங்கள அசத்த முடியும். இதுதான் மூளையுடைய கரையாக சொல்லப்படும் கணிதம். இதுதான் ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுங்க. இதை எப்படி போட்டோம் அப்படின்ற ட்ரிக் என்னென்னா, அவர் காமிக்கிற அந்த 2 செகண்டுக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டிய நம்பர் இந்த 7. 7க்கு நேராக என்ன நம்பர் இருக்குது? அப்போ 42 அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த 42 நீங்கள் மனசுக்குள்ளே 11ஆல் பெருக்கிக்கணும். இப்போ ஏற்கனவே ஒரு ட்ரிக் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எந்த நம்பரையும் 11ஆல் எப்படி பெருக்கிறதுன்றது. இந்த 4ம் 2ம் பிரிஞ்சு 4ம் 2ஐயும் கூட்டி நடுவில் போட்டுடணும். இதுதான் அந்த விடை 462. இதை நீங்கள் மனசுலேயே ஒரு செகண்டில் போட முடியும். அந்த விடையை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சரி, இது எப்படி இது 11ஆல் பெருக்கும்போது இது வருது? எப்படி இந்த 11ஓட அச்சுக்குள்ளே இது சுழலுது? இந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்றத நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஆய்வு செய்கிறது தான் பிரபஞ்ச கணிதம். பிரபஞ்ச கணிதம் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு இது நடக்கும்போதும் அதுக்குள்ளே என்ன பேட்டர்ன் இருக்குது, அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன், இது எதை ஃபாலோ பண்ணுது, எதை அச்சா வச்சு இந்த நம்பர்கள் சுற்றுதுன்ற அறிவு மூளைக்கு தெரியும் போது அது லட்சக்கணக்கான விஷயங்களுக்கு அதை அப்ளை பண்ணும். இப்போ மேஜிக் பாருங்கள், நம்ம திரும்ப விளையாடுறோம். இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி எழுதிக்கிறோம் இல்லையா? இப்போது இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு 2 நம்பர் அவர் எழுதிக்கிட்டாரு. அதை எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிறோம். 2 நம்பர் அவர் செலக்ட் பண்ணுறாரு, எனி நம்பர். அதனால் அது நமக்கு தெரியாது எக்ஸ் ஒய். ஆனால் என்ன நடக்குது இந்த பேட்டர்னில் என்னன்றதை பாருங்கள். இப்படித்தான் இந்த கணிதத்தை சொல்லி கொடுத்துருந்தா இதுக்குள்ளே உள்ள விஷயம் அந்த பையனுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இது ஒரு மேஜிக் மாதிரி தெரியாது. இப்போ எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவோ பயமுறுத்தக்கூடிய விஷயமாகவோ நமக்கு இருக்காது. அதுக்கு உள்ளே போய் பகுத்தறிவு பாய்த்து அதுக்கான சொல்யூஷனை மூளை பளிச்சுன்னு உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இதையும் 4ஐயும் 2ஐயும் கூட்டி 6ன்னு போட்ட மாதிரி இதையும் கூட்டி இங்கே போடுறோம் இல்லையா? அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு பண்ணியிருக்கோம். அடுத்தது முன்னாடி உள்ள நம்பரை கூட்டணும். இப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எந்த எக்ஸும் இல்லை. ஸோ வெறும் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது. அப்போ 2 ஒய். சரியா? அடுத்தது இதையும் கூட்டணும். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, 2x, 2 ஒய் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது. அப்போ 3 ஒய். சரி, இங்கே இதையும் கூட்டணுன்னா 2x இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ 3x, இங்கே 3 2 5 ஒய்.
இதையும் கூட்டினோன்னா 5x + 8y. இப்போ இதையும் கூட்டினோன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 8x + 13y. நல்லா ஃபாலோ பண்ணிங்க. 8 + 5 வந்து 13x, இங்கே வந்து 21y. இப்போ இங்கே என்ன வரும்னா 21x + 34y. முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் கூட்டுறோம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். கூட்டி என்ன விடை வருது அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். இந்த விடையை வந்து என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ் எல்லாம் கூட்டிக்கலாமா? எக்ஸ் எல்லாம் கூட்டினோன்னா இங்கே வந்து என்ன இருக்குது? ஒரு எக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. 2x, 3 3 2 5 5 3 8 8 8 5 13 13 8 21 21னா 34 34னா 55x. இப்போ இதை ஒய் எல்லாம் கூட்டுவோம். ஒய், ஒரு ஒய், 2 ஒய், 4 7 12 20 33 33 போட்டிங்கன்னா 54 54 போட்டிங்கன்னா 88. இதுதான் நம்ம கூட்டி வந்த இந்த விடையை இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இதுலேருந்து நம்ம இந்த ட்ரிக்கு எப்படி வந்துச்சு? இங்கே தாங்க மேத்தமேட்டிக்ஸ். இந்த அறிவை தான், இந்த கணக்கை தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இங்கே என்ன வந்திருக்கு? இதை கூட்டி போட்டால் 55x + 88y இப்படின்னு வந்திருக்கு இல்லையா? இப்போ இதுலேருந்து நம்ம 11 வெளியே எடுக்க போகிறோம். இதுலன்னா ஒன்றுத்துலேருந்தும் வெளியே எடுக்கணும். இப்போ இதுலேருந்து எடுக்கிறோன்னா என்ன பண்ணணும்னா ஒன்றுத்துலேருந்தும் 11 வெளியே எடுக்கணும். 11 வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும்? வெறும் 5 இருக்கும். அப்போ 5 × 11 55 வந்துருச்சிங்களா? ப்ளஸ் 5x ப்ளஸ் இதுலேருந்து 11 எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும்? 8 இருக்கும். 8 × 11 88 வரும் இல்லைங்களா? இப்போ இதுதான் வந்து உள்ளே வந்து ஒரு 11 வெளியே எடுத்துட்டோம். இதுதான் பகுத்தறிவது. அந்த உள்ளே இருக்கிற எலிமெண்ட்டை வெளியே எடுக்கும்போது அழகாக வந்து என்ன மேஜிக் இங்கே நடந்திருக்கு, எப்படி சிம்பிளாக அதுக்குனோட சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ இங்கே 5x + 8yன்றது எங்கே? இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். 5x + 8y இதுதான் வந்து இங்கே இருக்குது. இது எதனுடைய டிஜிட்டு? 7வது. இந்த ப்ராசஸில் 7வது முறையில் வர நம்பர். அந்த நம்பரை 11ஆல் பெருக்கணும். அப்போது 7th ஸ்டெப்பில் உள்ள விடையை நம்ம 11ஆல் பெருக்கும்போது நமக்கு இந்த விடை வந்து வந்துடும். இது எக்ஸு ஒய், எந்த நம்பர் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக போட்டிங்கனாலும் ஸ்டெப்பு இது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா 7வது ஸ்டெப்பில் உள்ளதை 11ஆல் பெருக்கணும். 11ஆல் பெருக்கிறதுக்கு நம்ம பிரபஞ்ச கணிதத்தில் ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று சொல்லியிருக்கோம். அந்த இது சப்போஸ் இங்கே 42ன்னு வராமல் 57ன்னு வந்ததுன்னா ஒரு டிஜிட் தான் அங்கே போடணும். 5 7 கூட்டினீங்கன்னா 12 இல்லையா? அந்த 12க்கான 2 இங்கே போட்டுட்டு 1 இதோட கூட்டி 627 இதை மைண்டில் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மேஜிக் வந்து நம்ம நண்பர்களோட விளையாடும்போது அவங்களுக்கெல்லாம் இந்த மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சனால அவங்க மூளை கரையாக இருக்கும்போது அது ஒரு மேஜிக்காக தெரியும். இதை பயிற்சி நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட மேஜிக்கல் விளையாட்டுகளை நீங்கள் விளையாடும்போது மூளைக்கு அந்த ஒரு பவர், எதையும் பிரித்து ஆய்ந்து அந்த பிரச்சனைக்கு உள்ளே போய் அந்த வந்து அதனோட சொல்யூஷன் எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. பிரச்சனையை பற்றி யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொல்லும்போதே அதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படியே ஜீனியஸ் மாதிரி நீங்கள் வந்து சொல்லக்கூடிய திறனை உங்கள் மூளை வந்து பெறும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.